pleasure to see all of you sitting here, ready to lead a team, ready to lead the Rotary movement. So, நான் பாயல்கோள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். I hope you got it. So it's a pleasure again to be amongst the most worthy people, the people who are going to make Rotary in 3212 amazing in the coming year. Also taking few words from our RI director, Mara Matra. Dare to change, dare to shape, as his slogan goes always. He's one man who has single-handedly changed the shape of Rotary in India. I believe that, now whenever number one comes, we always now dream that it can be India there. So it's thanks to him and his visionary leadership, that one trendsetter that we have, that now number one comes to India always. As he has been one of the first donors to the Paul and Jean Legacy Society, I think that is such a big donation that you made in our dreams, because Paul and Jean's legacy would mean what we all Rotarians stand for, and he's somebody who has invested so beautifully in that legacy. Thank you very much. Past district governors in DLF, Dr. Shanmugam, District Advisor Dr. Abdullah, and I also got to meet past District Governor AP there, and all the others. I think the time that you have given to Rotary and invested in Rotary's legacy, so thank you all the past district governors for giving us that legacy that today Gandhi and I can probably take ahead. Also, my aide Anita, thank you very much for your time, your patience and your warm feelings. I think I can only be very, very thankful for your time and patiently showing me around. Also, one thanks definitely goes to this man, my better half, Sagar. Our work professionally, what we do is confidential printing. We do examination work. நான் இப்போ கூப்பிட்றேன், அவங்க மேடைக்கு என்னை சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நான் அழைக்க விரும்புவது டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர், ஒரு ட்ரெயினர். அவங்க முன்னாடி ட்ரெயினர்னு இருந்த பேர், இப்போ டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர்னு இருக்குது. ஐஎன்ஏ டாக்டர் பிடிஜி சண்முகம். இந்த பொறுப்பினை அவர் என்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஏற்றுக்கொண்டமைக்கு அவருக்கு இந்த தருணத்திலே நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே ஓகே. Respected BD, our chief guest of today, Director William, and the purpose of this meeting is to introduce a new team from the 627 for our BD Gandhi. We hope that the team will travel to the team to make this period so successful. Thank you. அடுத்ததாக நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர் என்னுடைய ரோட்டரி வாழ்வில் மிக முக்கியமான நபர். என்னுடைய ரோட்டரியின் முகவரி என்றே சொல்வேன். My postal address may be 11 West Street, Ramanathan, but the Rotary address is care of Dr. Chinnadurai. இவர் இல்லாமல் நான் ரோட்டரியில் என்னுடைய பயணம் நிறைவடையாது. நான் ஒரு சங்கத்திற்கு தலைவராவதற்கு முன்பே என்னை மாநாட்டின் தலைவராக்கி அழைத்து பார்த்தார். எனக்கு இந்த ரோட்டரியினுடைய இந்த கட்டத்திற்கு பயணிப்பதற்கு என்னோடு எப்போதுமே எனக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எப்பொழுதும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் டாக்டர் பிடிஜி சின்னத்துரை அப்துல்லா அவர்களை டிஸ்ட்ரிக்ட் சீஃப் அட்வைசராக இந்த தருணத்தில் அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த ஆண்டில் தான் நான் ரோட்டரி ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டேன். பிடிஜி முத்தையா பிள்ளை அவர்கள்
டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்னர் அவர் சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை. சற்று காலதாமதமாக வர சென்றுள்ளார். சமீர் அவரும் என்னுடைய உற்ற நண்பர், டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டராக அவர் என்னோட பயணிக்க தயாராக இருக்கிறார். அவருக்கும் உடல்நிலை சரியில்லை, அவரும் வருவார் காலதாமதமாக நம்முடைய. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் அம்பாசடர் ஆரம்ப பாண்டியன் அவர்கள், அவர் பிரபலம் சீஃப் கெஸ்ட் இஸ் அலாங் வித் பிரபலம் சீஃப் கெஸ்ட் he will come join me. அடுத்ததாக என்னுடைய நல்ல ஆலோசகர்கள், எப்பொழுதுமே எனக்கு நல்ல ஆலோசனைகளை தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்து எப்போதுமே அவர் நீ இது இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டைம்லி ஒரு ஆலோசனை சொல்வார். டிஸ்ட்ரிக்ட் மென்டார் பிடிஜி டி நெல்லைநாயகம் அவர்களை இந்த தருணத்தில் அழைத்து சீஃப் பேட்ரனாக பிடிஜி ஆர் முத்து அண்ணாச்சி அவர்களை நியமித்திருக்கிறோம். அவர் ஒரு அவசர நியமனமாக அமெரிக்கா சென்றுள்ளார். எனவே அவரால் வர இயலவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை செய்தியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் பிடிஜி அசோக் தம்பராஜ் அவர்கள், அவரும் சற்று தாமதமாக நம்முடைய இணைந்து கொள்வார். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி எபனீஸ் பென்சம், அவரும் சற்று தாமதமாக நம்முடைய இணைந்து கொள்வார். நம்ம எல்லாமே டைமுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுல உள்ளாரு. எல்லாருமே கொஞ்சம் அங்கே டிஸ்டன்ஸ் வர்றதுனால கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ். இந்த நபர் அடுத்து அழைக்கப் போகிற நபர் மிக முக்கியமான நபர், என்னுடைய மனைவி, ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் நெக்ஸ்ட் இயர் டிஸ்ட்ரிக்ட் முருகேஸ்வரி டாலஸ். அடுத்ததாக நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர், நம்முடைய மாவட்டத்தினுடைய அடுத்த ஆண்டினுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி TN அருணாச்சலமலை நம்பர். என்னுடைய எல்லா தருணங்களிலும் என்னுடைய இருக்கக்கூடிய என்னுடைய அருமையான நண்பன். தேங்க்யூ. என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நான் உங்க கூட இருப்பேன் காந்தி அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் அமைந்திருக்கிறார்கள். அது உண்மையிலே எனக்கு சில இக்கட்டான தருணங்களில் நல்ல நண்பர்கள் எனக்கு உற்ற துணையாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அளவே கிடையாது. அந்த வகையில் நான் அழைக்க விரும்புவது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி முகமது யூசுப் ராஜா. அடுத்ததாக நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர் டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர்ஸ் பிடிஜி கே ராஜகோபாலன் அவர்கள். ப்ளீஸ் சார். அடுத்ததாக நான் அழைக்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர் நம்முடைய அடுத்த ஆண்டினுடைய மாவட்ட பொருளாளர் ரத்னவேல். இவர் எங்களுடைய சங்கத்தை சார்ந்தவர். வேற யாரும் இல்லை, அந்த மெமரியத்தில் சோமசுந்தரம்னு போட்டோம் இல்லையா, அவரோட கூட உடன்பிறந்த தம்பி. அடுத்ததாக நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர் அடுத்த ஆண்டினுடைய DRFC ASC ஆர்வூர் செல்வன் அண்ணாச்சி அவர்கள். நபர் மாவட்டம் 3000 வந்திருக்கக்கூடிய என்னுடைய 2 நண்பர்கள். கிட்டத்தட்ட நானும் 3000 ஒரு உறுப்பினர் மாதிரியே என்னை அவங்க தான் அறிமுகப்படுத்தி, கிட்டத்தட்ட 3000 என்னை தெரியாத ஆளே இருக்க முடியாது. 3-2-1-2 கூட எனக்கு 1-2 பேர் தெரியாமல் இருந்திருக்கணும். 3000 100% என்னை தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணமான 2 PDGக்கள். ஐ இன்வைட் PDG குமணன் டு தி டான்ஸ்.
அடுத்ததாக நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டீம். முதலாவதாக என்னுடைய வகுப்பு தோழன் ரொட்டேரியன் வீரபூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை நானும் 8th கிளாஸ்மேட்ஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை சின்ன தரனை தீர்த்து விட்டுருவாரு. அழைக்க விரும்பக்கூடிய நபர் ஜிடி அருண் பிரசாத் அவர்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய முதல் பெண் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய காயத்ரி அவர்களை மேடைக்க அடுத்தபடியாக நாம் அழைக்கக்கூடிய எனது அருமை நண்பர் பிஜு ஃபெடலிஸ் அவர்களை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய அழைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி. டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் நம்ம அடுத்த ஆண்டுக்காக ஒரு 5-6 நபர்கள் நியமித்திருக்கிறோம். வரலையா? சுப்ராஜ், I invite Subraj as Joint Secretary for the year 26-27. I invite Rotarian Madam Dusi Benjamin as a District Joint Secretary. Please come. நான் அழைக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் எஸ் ஜெகதீஷ். நான் ராமநாதபுரம் மாவட்ட சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னோடு செயலராக அருமையாக பணியாற்றிய நபர். வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் உதயகுமார். இவருக்கு நான் எப்போ ஃபோனில் பேசினாலும் சிரிக்காமல் ஒரு நாளும் நான் ஃபோனை வச்சதில்லை. அவருமே கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, ஃபோனில் பேசவே மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ராஜபாளையத்தில் என்னுடைய நண்பர் ராஜ்பிரியன் அவர்களை ஸ்பெஷல் அட்வைசர்ஸ். முதல் முறையாக ஸ்பெஷல் அட்வைசர்ஸ்னு ஒரு டீம் போட்டிருக்கோம். அதில் ரொம்ப மிக முக்கியமான நபர்கள் அனைவருமே அதில் இருக்கிறார்கள். அதில் நான் முதலாவது அழைக்க விரும்பக்கூடிய நபர் டாக்டர் செல்வன். அவரை சற்று காலதாமதமாக நம்மோடு இணைந்து கொள்வார். அடுத்து நான் அழைக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் என்னுடைய அண்ணன் மயில் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களை பொறுத்தப்பட்ட அண்ணன்ற வார்த்தைக்கு அடுத்த இதே கிடையாது. என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் மாதிரி என்னுடைய எல்லா சுக துக்கங்களிலும் என்னுடைய எப்பொழுதுமே பங்கெடுத்து இருக்கிறது. அண்ணன் மில்கி அவர்கள் எனக்கு எப்பவுமே நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாரு. எப்பவுமே பொறுமையாக போகுதுன்னு எனக்கு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர். நான் ஒரு வேளை ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருக்கலாம் தெரியல. அடுத்து நாம் அழைக்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர் PS சக்கரநாராயணன். PSS இருக்காங்களா? நான் MR அழகராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து அழைக்க விரும்பக்கூடிய நபர் RV சங்கரநாராயணன்.
எங்களுடைய சங்கத்தை சார்ந்த டாக்டர் அரவிந்த் ராஜ் அவர்களை ஸ்பெஷல் அட்வைசராக மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நாம் அழைக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தை சார்ந்த சார்ட்டர் பிரசிடென்ட் ரவிச்சந்திர ராமோனி அவர்களை அழைக்கிறேன். தேவானந்த் அவர்களை அழைக்கிறேன். டாக்டர் பிரேமச்சந்திரன் ஸ்பெஷல் அட்வைசராக என்னோடு இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நபர். வெல்கம். ப்ளீஸ் கம். அடுத்து நான் அழைக்க விரும்பக்கூடிய நபர் என்னுடைய கோஏஜி செல்வமணி அவர்கள். கிழக்கரை சங்கத்தை சார்ந்த நபர் அவர் வர தாமதமாகிறது. ஒரு நிமிஷம். அழைக்க விரும்பக்கூடிய 3 நபர்கள் முக்கியமான நபர்கள். அலெக்சாண்டர் மேனுவல் சார், ப்ளீஸ் கம். Central to introduce the guest of honor, Rotarian District Honorary வழியில் 2026-27 அறம் செய்ய விரும்பிய டிஜிஇ ரொட்டேரியன் காந்தி அண்ணன் அவர்களின் அழகிய மேடையில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ராமேஸ்வர தீர்த்தத்தில் மூழ்கி திளைத்த ஆளுநர் தேர்வு காந்தி அவர்களின் அழைப்பின் பேரில் பார்வையற்றும் வாரணாசியை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வருகின்ற புதுமை கண்டிருக்கு அறிமுகம். சொற்கள் என்னிடம், சொற்களின் ஆங்கில எழுத்து அவர்களிடம். என்னை வரையிருப்பது நான்தான், உலகம் அல்ல என்ற மேற்கோளோடு இயங்கி கோட்டரி மாவட்டம் திருவனந்தபுரம் சிறுவர்கள் 2026 மாவட்ட ஆளுநராக அசிஸ்டன்ட் அம்பாசிடராக எம்பவரிங் கேர்ள்ஸாக ஆர்ஐ டைரக்டரால் நிர்மாணிக்கப்பட்டவர். அவென்யூஸ் ஆஃப் சர்வீஸ் அவார்ட் சிகந்தராபாத் மண்டல் மந்திரி என பல சேவைகளை பன்முகங்களில் ஆற்றி வருபவர். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, வியட்நாம், கஜகஸ்தான் என உலகம் சுற்றும் வாடிக்கையான இவர் வாழ்வது வட இந்தியாவாக இருந்தாலும் பிறந்ததும் வளர்ந்ததும் தென்னிந்தியாவில். சுதந்திர இந்தியா அமைதியுடன் விளங்குவதற்கு காரணமான இராணுவத்தின் 3 தலைமுறைகளை கண்ட குடும்பத்தின் செல்ல பெண்ணாய் ஹைதராபாத்தில் பிறந்தவர். நாட்டுப்பற்று, சுய ஒழுக்கம், தலைமை பண்பை கற்றுத்தரும் கல்வியை ஏற்றம் என பல்துறை
மான்செஸ்டரில் 100 நாடுகளுக்கு மேலான மாணவர்கள் பயிலும் பழமை வாய்ந்த உலகின் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டரில் கல்வி உதவித் தொகையுடன் பல்கலையில் சிறந்த மாணவராக MBA பயின்றார். படிக்கும் பொழுதே இங்கிலாந்தில் நண்பர்களுடன் தொழில் தொடங்கிய இவர் இந்தியா வந்தபின் விப்ரோவில் பணியாற்றினார். தமக்கு இணையாக துணையாக தரம் பிடித்த சாகந்தன் உத்தரப்பிரதேசம் சென்றனர். அவர்களது குடும்ப தொழிலான கான்ஃபிடென்ஷியல் பிரிண்டிங், DD ஷாப்னஸ் பிரைவேட் லிமிடெட், SPDK பிசினஸ் பிளாசா பிரைவேட். கௌரவ விருந்தினர் உலகின் இளம் ரோட்டரி ஆளுநர் ரோச்சேரியன் மேஜர் பாயல்கார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். May I kindly invite our beloved guest of honor, District Governor-elect Lieutenant Paiyalkar, to address the gathering. வணக்கம். நம்ம லைஃப்ல அறம் சார்ந்து, அதாவது இன்டெகிரிட்டியோட நம்ம வாழணும் அப்படிங்கிறத ஒரு தத்துவம் தான். நான் வந்து பெருசா ரொம்ப உங்களுக்கு வந்து இப்படி இருங்க அப்படி இருந்தேன்னா சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. பட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை மட்டும்தான் நான் வரேன். என்னுடைய ஆண்டுல எப்பவுமே வந்து எந்த விஷயத்தையும் கம்பல் பண்ண மாட்டோம், ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். இது இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களை கேட்டுக்கிட்டு இந்த தீமை நீங்க எல்லாரும் பிரபலியப்படுத்தணும், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். மாற்றாக என் முன்னே இருக்கக்கூடிய மேஜையை அகலப்படுத்த விரும்புகிறேன். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதிப்பதற்காக I want to spread the table in front of me to discuss the good things in the Rotary. I never like to rise the fencing around me. I want to spread the table in front of me. உண்மையிலேயே இந்த மாதிரி தருணத்தை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய டீம் இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராண்டாக பண்ணுறோம். கடந்த வருடம் தினேஷ் அவர்கள் இதே நாளில் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதை தொடர்ந்து நானும் பின்பற்றி அதே மாதிரி நடைமுறையை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த மாவட்ட ஆளுநர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்